ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ஆர்டர் பார்க்க போறோம்னா, வெறும் 10 நிமிஷத்துல நம்மளால ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுதா அப்படின்றதான் பார்க்க போறோம். என்னமோ தெரியல, இன்னைக்கு நமக்கு நாள் நல்லா இருக்கு போல. இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டா 6:20. நான் 4095 அப்படின்ற பாயிண்ட்ல ஒரு பை ஆர்டர் எடுத்திருக்கேன். 0.01 லாட்ல. ஓகேங்களா? இப்போ நான் போட்டதுல இருந்து ஆர்டர் பிளஸ்ல தான் எனக்கு மூவ் ஆச்சு. ஆனா இப்ப பாருங்க நெகட்டிவ்ல போகுது. ஸோ மார்க்கெட் வந்து நான் மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லாவே வந்து பையிங் ப்ரெஷர்ல தான் இருந்தது. ஸோ அதனால மார்க்கெட் வந்து கண்டிப்பா பை ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு. 6:20க்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 4095 இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்எல் எதுவுமே செட் பண்ணல. சரி, ஜஸ்ட் என்ட்ரி எடுத்திருக்கேன். எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. 6:30க்கு சடனா பாருங்க மார்க்கெட் வந்து நல்லா பையிங் ப்ரெஷர் போயிடுச்சு. 4104 அரௌண்ட் வந்து ஒரு $9 கிட்ட ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருக்கு. இது எவ்வளோ வந்து எவ்வளோ நேரம் இந்த பையிங் ப்ரெஷர் வந்து இந்த இம்பேக்ட்ல மூவ் ஆகும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஆனா இப்போ வரைக்குமே வந்து நம்ம டிபிஎஸ்எல் எதுவும் செட் பண்ணல. நார்மலா நம்ம என்ன பாயிண்ட் என்ட்ரி எடுத்தோமோ அந்த என்ட்ரி பாயிண்ட்லயே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து பையிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. இது எவ்வளோ நேரம் இப்படி இருக்குன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இந்த ஆர்டரை வந்து ஹோல்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து டைம் 6:30. 6:40க்குலாம் வந்து நம்ம இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ 4107ல பாயிண்ட் போயிட்டு இருக்கு. அரௌண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $12ல போயிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே நமக்கு வந்து ஆர்டர் போட்ட உடனே நெகட்டிவ்ல தான் போகும். அதிசயமா இந்த வாட்டி தான் வந்து ப்ராஃபிட்ல மூவ் ஆகுது. ஆனா நல்ல பையிங் ப்ரெஷர் மார்னிங்ல இருந்தே. இது திரும்ப வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகுறதுக்காக இந்த பை கொடுத்துட்டு இருக்கானான்னு தெரியல. ஏன்னா மந்த் எண்ட் வரப்போகுது, வீக் எண்ட் வரப்போகுது. ஸோ மிட்ல இருக்கோம் நம்ம. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய பையிங் போயிட்டு திரும்ப ஃபால் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். 4105 திரும்ப வந்து ஃபால் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா ஃபால் ஆக இருக்க ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா மார்க்கெட் வந்து பையிங் மொமெண்ட்ல தான் போகும். என்னோட அசம்ஷன் பார்ப்போம். 4105 அரௌண்ட் வந்து ஒரு 10 பிப்பு 10 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு $10 வந்து ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. டைம் 6:32. இன்னொரு 8 நிமிஷம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். செட் ஆகலைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ராஃபிட்லயே. எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேடிங்ல மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப 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 முக்கியம். பணம் அதிகமாகட்டும் நம்ம ஆர்டரை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா திடீர்னு ஆர்டர் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்டையர் அக்கௌண்ட்டும் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ரீசனபிளா என்ன அமௌண்ட்டோ அதை நீங்க எடுத்துட்டு கண்டிப்பா ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஹோல்ட் பண்ற ஆப்ஷன் இருந்தீங்கன்னா ப்ராப்பரா டிபிஎஸ் எல்லாம் செட் பண்ணி நீங்க வந்து ஆர்டரை வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த $10ன்றது நம்ம ஊருக்கு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹1000. ஒரு கொத்தனாரோட ஒரு நாள் முழு சம்பளம்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துல சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லா அந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்றத பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வேலை பார்த்து வாங்குற அந்த ₹1000 நம்ம ஒரு 10 நிமிஷத்துல சம்பாதிக்கிறோம். ஆனா அதுல அதை விட ரிஸ்க் அதிகம் இருக்கு இதுல. ரிஸ்க் இல்லாம ப்ராஃபிட் கண்டிப்பா பண்ண முடியாது. பட் நம்ம ரிஸ்க்கை வந்து கம்மியா வச்சுக்கணும். ப்ராஃபிட்டை வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கணும். இதை எப்பவுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆர்டர் எடுக்கிறது பெருசு இல்ல. எடுத்த ஆர்டரை ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் பண்ணணும். நம்ம லாஸ்ட்ல ஒரு ஆர்டரை க்ளோஸ் பண்றோம்னா அதுல எந்த யூஸும் கிடையாது நம்ம ட்ரேட் பண்றதுனால. அதனால எப்பவுமே வந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த என்ட்ரியை ப்ராஃபிட்டபிளா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ 4111 மூவ் ஆயிடுச்சு. இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $16 போயிட்டு இருக்கு. மார்க்கெட் நல்ல பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:34, ஒரு 4 நிமிஷம் தான் ஆகுது. ஸோ நல்ல பையிங் ப்ரெஷர்ல தான் இன்னும் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு இன்னும் மூவ் ஆகும், இல்லை க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்றத ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஏன்னா இதே பையிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுதுன்னா நம்ம வெயிட் பண்றதுல அர்த்தம் இருக்கு. இருந்தாலும் நம்ம டிபிஎஸ்எல் செட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 22 பிப்புக்கு ஒரு டிபி நம்ம செட் பண்ணுவோம். இன்கேஸ் ஹிட் அடிச்சா ஒரு $2000 நம்ம காசுக்கு, அது இருந்தா ஓகே இல்ல. எஸ்எல் வந்து நான் 4105ல செட் பண்றேன். $10 வந்து எஸ்எல் செட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து $10 மினிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். அது நமக்கு போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்எல் டிபியை மட்டும் கொஞ்சம் மூமெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணியே பார்ப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட லாஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை வந்து நம்ம ரீசனபிளாக எடுக்கலாம். இப்போ வந்து நான் எஸ்எல்ஐ வந்து 15 பிப்புக்கு செட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா நமக்கு டிபி ஹிட் ஆகட்டும், ரிவர்ஸ் ஆச்சுன்னா எஸ்எல் ஹிட் ஆகட்டும், அந்த நம்மளோட மினிமம் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக நமக்கு செக்யூர் ஆகும். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ட்ரேட் கண்டிப்பாக நமக்கு லாஸ் ஆகாது. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆனாலுமே ப்ராஃபிட்டபிளாக தான் நமக்கு ஆர்டர் க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால இந்த ஆர்டர் வந்து நம்ம கண்டிப்பாக லாஸ் ஆகாது. நம்ம வந்து அதை ஷியூராக சொல்லலாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் அந்த 22 ஹிட் பண்ணுதானே. எஸ்எல் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம். 16. ஸோ இப்போ நமக்கு ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு $16 ப்ராஃபிட் செக்யூர். ஸோ $1600 இந்த ரேஞ்சு கமிஷன் எல்லாம் போக நமக்கு ஒரு $1500 கிடைக்கும். போதுமே. ஒரு நாளெல்லாம் சம்பாதிக்கிற காசு நமக்கு ஒரு 10 நிமிஷத்துல அந்த இறைவன் கொடுக்குறான்னா இறைவனுக்கு நன்றி சொல்லி, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி நம்ம அதை எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து ரிஸ்க்கை கம்மியாக வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டை ரீசனபிளாக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ட்ரேடிங்கில் மணி கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல், மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இப்போ 4115 பிப்பு போயிட்டு இருக்கு. அரௌண்ட் $20 கிட்ட ப்ராஃபிட் போகுது. நமக்கு அந்த $20 வருமா அப்படின்றத பார்ப்போம். நம்ம எஸ்எல் டிபி வந்து $25க்கு செட் பண்ணியிருக்கோம். எஸ்எல் வந்து $13க்கு செட் பண்ணியிருக்கோம். $16 செட் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கரெக்ஷனுக்காக ஒரு செல் ஆகும். அது நம்ம போட்டிருக்க எஸ்எல்ஐ ஹிட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஹிட் ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் லாஸ் தான். ஸோ பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் மூவ் ஆக போகுதுன்னு. கண்டிப்பா பையிங் ப்ரெஷர் போகும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இது போல வந்து வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரேடிங் புதுசா பார்க்குறவங்க நல்ல எஜுகேஷன் சேனலா போய் பாருங்க. பார்த்துட்டு நீங்களா ட்ரேட் பண்ணுங்க. யாரோட ஹிண்ட்ஸையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ, நீங்க கத்துக்கிட்டது என்னவோ அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் இப்போ எஸ்எல் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்றேன். ஒரு $18 வர மாதிரி, ப்ராஃபிட் வர மாதிரி கொஞ்சம் செட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம 16 செட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 18ல செட் பண்ணுவோம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு $18 செக்யூர் ஆகும். ஸோ ஒரு $1700 அந்த ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி தெரியுது. பார்ப்போம். நம்ம பையில கட் பண்ணா இப்போ $22 கிடைக்கும். எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா $18 கிடைக்கும். ஸோ எப்படின்னு பார்ப்போம். பையிங் போகுது. $20 ப்ராஃபிட்ல போகுது. கட் பண்ணிடலாமா இல்லை ஓட விடலாமா? ஓகே, பார்ப்போம். அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி இது என்ன ரிசல்ட்ன்றது பார்த்துருவோம். 116, 4116ல போயிட்டு இருக்கு. மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் எடுக்கணும். இந்த இடத்துல ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கு. கரெக்ஷன் கண்டிப்பா எடுக்கும்.
எஸ்எல் ஹிட் ஆயிருச்சு. ஓகே. நம்மளோட ப்ராஃபிட் $18.13.